நீங்க ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏமாந்து ஏமாந்து சோர்ந்து போயிருக்கீங்க. என்னுடைய வாழ்க்கையை மாற்ற மாட்டாரா என் சாயப்பா அப்படின்னு கதறி அழுதுகிட்டு இருக்கீங்க. அவர் உங்களுக்கு சொல்லக்கூடிய உத்தரவு என்ன? அவர் எதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாரு? உங்க வாழ்க்கையில பிரச்சனைகளை அவர் தீர்க்க போகிறார். ஒரு கணமும் ஒரு நொடியும் துன்பத்திலும் ஆபத்திலும் நீங்கள் சிக்கி இருக்கிறீர்கள். இன்று இரவு அதற்கு உரிய ஒரு பதிலை அவர் இந்த பதிவின் மூலமாக கொடுத்து இன்னும் சில நாட்களில் இதை உறுதிப்படுத்தவும் அவர் செய்கிறார். அவருடைய பார்வையில நீங்க இருக்கணும். அவரை நீங்க நம்பிக்கையுடன் வணங்க வேண்டும். யார் என்ன சொன்னாலும் இந்த பாதையை விட்டு விலகக்கூடாதுன்னு நீங்க முடிவெடுத்துட்டீங்கன்னா அவரும் முடிவெடுத்துட்டாரு உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்ச வாழ்க்கைய கொடுக்கணும்னு சொல்லி. இந்த எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இந்த முழு பதிவையும் நீங்கள் கேட்க வேண்டும். ஒரு சின்ன பிரார்த்தனை. என் அன்பு சாயப்பாவே நன்றி. நீங்கள் சொன்னது போல் எங்கள் வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் சுமந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு கண்ணீர் விட்டு கதறி அழுது கொண்டு ஒரு நொடி பொழுதும் ஆபத்திலும் பிரச்சனைகளிலும் சிக்கிக் கொண்டுதான் நாங்கள் இருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையை நீர் மட்டுமே மாற்ற முடியும் என்ற உண்மையை தெரிந்து வைத்துக் கொண்டு உங்கள் பின்னால் நாங்கள் இருப்போமே தவிர உங்கள் கண்ணிற்கு தென்படாத இடத்தில் நாங்கள் இருக்கவே மாட்டோம். எங்களை தயவு செய்து மன்னித்து எங்களுக்கு கூறும் நல் வார்த்தைகளை நாங்கள் முழுமையாக எங்கள் மனதில் ஏற்றி செயல்பட நீயே அருள் புரிய வேண்டும். உங்களை விட்டால் எனது வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இருக்காது என்பதை புரிந்து வைத்துக் கொண்டு உள்ளோம். எங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் வாழ்க்கையை நீரே சரி செய்ய வேண்டும் என்று கெஞ்சி பிரார்த்திக்கிறோம். எங்கள் பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி நன்றி நன்றி. முழு பதிவையும் கேட்டுடலாமா? வாழ்க்கையில நீங்க வெல்லணும். உங்களை யாரெல்லாம் மதிப்பில்லாதவர்கள்னு சொன்னாங்களோ அவங்க முன்னாடி மதிப்பான மனிதர்களா உருவாக்க சாயப்பா போராட போகிறார். இன்று இரவு பெரிய அதிசயமும் அற்புதமும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும். ஆரம்பிக்கலாமா? ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, சாயப்பா சொல்லக்கூடிய நற்செய்தி உங்களுக்கு இந்த பதிவுல நிச்சயமா காத்திருக்குது. என்னை இதுவரைக்கும் ஆசீர்வாதம் செய்யலையே, எப்போ என்ன அவர் ஆசீர்வாதம் கொடுத்து என் வாழ்க்கையை மாற்றப் போகிறாருன்னு தெரியலன்னு பல பேர் காத்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, அவங்களுக்கும் மிக முக்கியமான செய்திதான் இது. கடவுளுடைய அன்பை பெற்றவர்களால் மட்டுமே நல்லவர்களாக தொடர்ந்து இருக்க முடியும்.
கடவுளுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டவர்கள் வாழ்க்கையில கர்மாக்கள் என்ற பக்கம், அந்த பக்கத்தை படிக்காமலே வாழ்க்கையில் வெற்றியும் பெறுவார்கள். கடவுளை தாண்டி வேறு ஒருவரும் எனது வாழ்க்கையில் இல்லையப்பா, அவர் ஒருவரே எனது வாழ்க்கை, அவர் ஒருவரே எனது வழி அப்படின்னு யாரு மனதார நினைக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். இதை எல்லாம் ஏன் நம்ம மனசுக்குள்ள வச்சிருக்கணும் அப்படின்னா, திருப்பங்கள் நல்லதாகவும் இருக்கலாம், இல்ல கொஞ்சம் வேற மாதிரியாகவும் இருக்கலாம். நல்லதா இருந்தா சந்தோஷம், வேறு மாதிரியா இருந்தால் பதட்டப்படாமல் நிதானமாக தைரியமாக நம்பிக்கையுடன் நீங்கள் செயல்பட வேண்டும். வாழ்க்கையில கஷ்டம் வந்துடுச்சு அப்படின்னா இந்த பாதை சரியில்லைன்னு போகாதீங்க. எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் சாயப்பாவோட பாதையில தான் நான் நிப்பேன், அதை மனப்பூர்வமா சொல்லுங்க, மனப்பூர்வமா சொல்லுங்க. ஏன்னா பிடித்த கர்மா நீங்க பயப்பட்டீங்கன்னா அது முழுமையா உங்களை முடிச்சிடும். அப்போ நீங்க பயப்படலைன்னா அந்த கர்மா உங்களை விட்டு விலகும். ஏன்னா நீங்க சாயப்பாவுடைய அன்பு குழந்தைகள். சாய்ராம் சொன்னாங்க, ஆடியோ கேட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கடங்காரன் வந்தாங்க. என்னால என்ன பண்றதுன்னு கூட நான் யோசிக்கல. டக்குன்னு அந்த ஆடியோவை பாஸ் பண்ணிட்டு நேரா போனேன். உள்ள வந்து உட்காருங்கன்னு சொன்னேன். அதெல்லாம் முடியாது, படம் எங்க அப்படின்னாங்க. சார் உள்ள வாங்க, வாங்க கொஞ்சம் வாங்க. வந்தாங்க. என்ன உள்ள வந்துதான் பணம் கொடுப்பீங்களா அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி பேசுனாங்க. எனக்கு சட்டுன்னு என்ன பண்ணன்னு தெரியல. ஒரு 2000 ரூபாய் இருந்தது. நாங்க இந்த 2000 ரூபாய் பிடிங்க, இது எனக்கு பெரிய பணம். இனி ஒவ்வொரு மாசமும் நான் உங்களுக்கு ஒரு பைசாவை செட்டில் பண்ணிடுறேன். நான் இனிமே வந்து உங்ககிட்ட நாளைக்கு நாளானைக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கடவுளுடைய வழியில நான் போகணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். தயவு செய்து எந்த மாதிரியான மோசமான வார்த்தைகளும் சொல்லாம எனக்கு கொஞ்சம் இரக்கம் காட்டுங்க அப்படின்னு நான் சொன்ன உடனே, எவ்வளவு மாசம் தருவேன் அப்படின்னு கேட்டாங்க. மாசம் ஒரு 5000 இருந்து 8000 ரூபாய் தந்துடுறேங்க அப்படின்னு சொல்ல மீற மாட்டேன் இல்லை அப்படின்னாங்க. கண்டிப்பா மீற மாட்டேங்க, கண்டிப்பா நான் தருவேங்க, இதை நீங்க எடுத்துக்கோங்க. அடுத்த மாசத்துல இருந்து 10ஆம் தேதியில இருந்து 15ஆம் தேதிக்குள்ள நானே உங்களை தேடி வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சட்டுன்னு சரி நல்லபடியா பார்த்து கொடுங்க, தேவையில்லாம என்னை வந்து திட்டு வைக்காதீங்க, அந்த பாவத்தை நான் ஏன் செய்யணும், நீங்க ஏதோ ஒரு எமர்ஜென்சி சொல்லி கேட்டதால தான் நான் கொடுத்தேன், நீங்க கொடுத்தாதான் எனக்கு பொழப்பு அப்படின்னு சொல்லிட்டு போனாருன்னா, என்னால இப்ப கூட இது கனவா இல்ல நினைவானே தெரியல. அப்படிப்பட்ட ஒரு மிராக்கள் நடந்ததுன்னாங்க. எஸ் எஸ், இதுதான், இந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு தேவை. கஷ்டமான காலத்துல நாம நம்பிக்கையோட இருக்கிறோமான்றது மிக முக்கியம். அதுதான் மிகப்பெரிய எக்ஸாம் கூட. அந்த எக்ஸாமை நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களை கையிலே பிடிக்க முடியாது. அப்போ சிச்சுவேஷன் கண்டிப்பா நமக்கு சாதகமா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறத விட பாதகமா இருந்தாலும் அதை நான் சாதகமாக மாற்றுவேன். சொல்ல முடியுமா? நீங்க சொல்ல முடிஞ்சு அதன்படி வாழ்ந்துட்டீங்க அப்படின்னா இனி உங்க வாழ்க்கையில பயம் சத்தியமா இல்லை. எங்கேயோ போக போகுது உங்க வாழ்க்கை. அப்போ உங்க வாழ்க்கையில பயத்தின் அடிப்படையில எடுக்கிறீங்களா? இருக்கலாம்.
அப்ப கடவுளுடைய ஆசீர்வாதம் அங்க இல்லையா? இருக்கலாம். இப்ப கடவுளுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்குதுன்னு நான் உங்களுக்கு உறுதியா சொல்றேன். ஏன்னா இங்க ஒவ்வொருத்தவங்களையும் நானும் தெரிஞ்சு வச்சிருக்கேன். நீங்க எனக்கு தனிப்பட்ட முறையில வாட்ஸ்அப் பண்றீங்க, கமெண்ட் பண்றீங்க, நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். பட் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நாம இருக்கிறோம். ஒரு சாதனைய செய்யாம இந்த ஜென்மத்தை விட்டு நாம போக மாட்டோங்க, எழுதிக்கோங்க. ஆனா எனக்கு தேவை ஒரே ஒரு விஷயம், கஷ்டம் வரும் நாட்களில் நீங்கள் சோர்ந்து விடக்கூடாது. இத நீங்க உறுதிப்படுத்திட்டீங்கன்னா போதும், உங்க வெற்றி உறுதிங்க. இப்பவே எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த 5 வருஷத்துல நீங்க ஜஸ்ட் கனவு பாருங்க. அடுத்த 5 இயர்ஸ்ல உங்க வாழ்க்கை பாட்டத்துல இருந்து டாப்புக்கு போகும். நான் குறி சொல்லல, ஜாதகம் சொல்லல. உங்க எண்ணமும் உங்க செயலும் உயர்ந்த இடத்தில் இருந்தால், தாழ்ந்த இடத்தில் இருக்கும் நீங்கள் உயர்ந்த இடத்திற்கு செல்வீர்கள். நம்ம இன்னைக்கு தாழ்ந்த இடத்துல இருக்கோம். ஏன் தாழ்ந்த இடத்துல இருக்கிறோம்? நம்ம எண்ணங்கள் சரியில்லை, செயல்கள் சரியில்லை, எல்லாமே தாழ்ந்த நிலையில இருந்ததால தாழ்ந்த நிலையில இருக்கிறோம். இப்போ உயர்ந்த நிலையில மாற்றும் பொழுது தாழ்ந்த நிலையில் இருக்கும் நாம் உயர்ந்த நிலைக்குத்தானே செல்ல முடியும். சோ மனதை அமைதிப்படுத்து, மனதை பக்குவப்படுத்து. எதிர்வரும் துன்பங்களை பார்த்து பயப்படுவதால் மனம் பலகீனமாகப்படும். பட் துன்பத்தை பார்த்து பயப்படாம தைரியத்தோட எழுந்து நின்று போராடினா மனம் பக்குவம் மட்டும் இல்ல, வலிமையாக்கப்படும். ஒரு வெற்றி பெற்றவனோட மனசு பூ மாதிரி இருக்கும், பூ மாதிரி. அதே தோல்வி அடைந்தவனோட மனசு இரும்பை போல் வலிமை உள்ளதாக இருக்கும். அப்போ நீ வலிமையானவன் என்பதை நம்பு. நீ எதை நம்புறியோ அதுதான் உன் வாழ்க்கையில உனக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியுதுன்றதை மறந்துடாத. அப்போ உன்னுடைய ஒவ்வொரு எண்ணமும், உன்னுடைய ஒரு செயலும் நம்பிக்கைக்குரிய வகையில நீ செயல்படுத்துகிறாயா என்பதை பார்த்துத்தான் இந்த உலகம் உங்களுக்கு தர வேண்டிய அத்தனை நல்ல விஷயத்தையும் தொடர்ந்து உங்களுக்கு தரும். கடவுளுடைய வார்த்தைகளை நம்புங்க, வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். தெய்வம் என்றும் எப்பொழுதும் நம்முடன். எல்லா தெய்வமும் நம்முடன், எல்லா தெய்வமும். உங்க குல தெய்வம் உங்ககிட்ட இருக்கு, மாரியம்மன் உங்க கூட இருக்கு, சிவன், பெருமாள். உலகத்துல என்னென்ன தெய்வங்கள் எந்தெந்த மதத்துல இருக்காங்களோ அத்தனை தெய்வமும் உங்களுக்கு காவலாக, உங்களுக்கு சரியான வழிகாட்டுதலை அது நிச்சயமாக கொடுக்கும். நாம இன்னைக்கு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், உங்களுக்கு தெரியுமா? இறைவா, இறைவான்ற ஒரு சேனலை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஸ்டேட்டஸ்ல கூட நான் வச்சிருக்கேன், அதை பாருங்க. பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்லைன்னா நேரம் இல்லை, அன்பை செய்ய போதுன்னா இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். அந்த இறைவாவில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, எல்லாருடைய தத்துவங்களும் அதில் பகிரப்படும். எல்லாருடைய தத்துவங்கள், ரமண மகரிஷி அண்ட் விவேகானந்தர், இன்னும் எந்தெந்த ஞானிகள் இருக்கிறாங்களோ அத்தனை ஞானிகளுடைய தத்துவங்களும் அது நிச்சயமாக உங்கள் பார்வைக்கு வரும். ஏன்னா மனசு பக்குவப்படணும் இன்னும். அப்போ பக்குவப்படுற மனசுல என்ன இருக்கணும்? அதற்கு உண்டான வேகத்தை கொடுக்கணும்ல, அதற்கு தான் இத்தனை வழிகள். நான் என்னைக்குமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதை சொல்ல மாட்டேன். விருப்பம் இருக்கிறவங்க நிச்சயமா பண்ணுங்க, இல்லைன்னா நோ ப்ராப்ளம். இங்க ஒரு வேகமான வெற்றி தேவைப்படுது. ஆம வெற்றி இல்ல, முயல் வெற்றி. முயல் எப்படி போகும் தெரியும்ல, அவ்வளவு வேகத்துல போகும். ஆனா வெளியில அந்த வேகத்தை காட்டாம
மன ரீதியாக நீங்கள் செயல்பட வேண்டும். சாயப்பாவை அழைக்கும் பொழுதெல்லாம் அவர் வர மறுப்பதற்கு காரணம், உங்களுடைய பலகீனத்தை நீங்கள் திரும்ப திரும்ப நினைத்து கொண்டு இருப்பதால் அது அவர் வருகையை தடை செய்கிறது. இதுதான் பெரிய ஒரு காரணமா அமையுது. என்ன சாய்ராம், நான் அவ்வளவு தூரம் அவரை கூப்பிட்டேன், கடைசி வரைக்கும் என் குடும்பத்தை காப்பாற்றவே இல்லையேன்னு நிறைய பேர் நீங்க சொல்லலாம். எஸ், நீங்க கூப்பிட்டீங்க, ஆனா பலகீனமான மனதுடன் கூப்பிட்டீர்களே. அந்த பலகீனமான மனதுல என்னென்னலாம் இருக்குதுன்னா, அவநம்பிக்கை முதல் இடத்துல இருக்குது. பாயிண்ட் நம்பர் 1 இஸ் அவநம்பிக்கை. நம்பிக்கையுடன் அழைத்தால் நான் வருவேன். நல்ல அருமையான வார்த்தை இல்ல? நம்பிக்கையுடன் நீ அழைத்திடு, நீ அழைக்கும் முன்னே நான் ஓடோடி வருவேன். நான் இப்ப வரைக்கும் சொல்றேன், சாய்ப்பாவை கண்ணீரை விட்டு அழைத்ததே இல்லை. இப்போ அவரை அழைக்கணுமான்ற இடத்துல இருக்கு இல்ல, அவர் என்னுள்ளே இருக்கிறார் அப்படின்னு. எனக்குன்னு ஒரு எல்லாமே சொல்லுவாங்கல்ல, குரு ஒரு மனுஷனுக்கு முக்கியம். ரமண மகரிஷியோடைய ஒரு ஆர்டிக்கலை நான் படிக்கும் போதேப்பா, என்ன மாதிரியான ஞானிகள் நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ந்திருக்காங்க. அவங்க போதனைகள் எல்லாம் எதையுமே காதுல வாங்கல. என்ன பண்றோம், எந்த நடிகர் எந்த நடிகை இது மாதிரி கிசுகிசுக்கள், அதை நம்ம வரவேற்கிறோம், ஆனா நல்ல தத்துவத்தை புறக்கணிக்கிறோம். சரியா? ஒன்னே ஒண்ணு சொல்றேன், யாருடைய தனிப்பட்ட விஷயத்தை தெரிஞ்சுக்கவோ மூக்கு நுழைக்கவோ தயவு செய்து வேண்டாம், அது அழகில்லை. அப்ப இவங்களுடைய போதனைகளை நம்ம கொண்டு வந்து சேர்க்கத்தான் அந்த இறைவா அந்த சேனல். இன்னைக்கு நம்ம அது எல்மதமும் சம்மதம். பைபிள்ல இருக்கக்கூடிய வார்த்தைகளையும் நம்ம பேசுவோம், குரான்ல இருக்கக்கூடிய வார்த்தைகளையும் பேசுவோம், சச்சரித்திரத்துல இருக்கக்கூடிய வார்த்தைகளையும் பேசுவோம், அண்ட் பகவத்கீதையில இருக்கக்கூடிய வார்த்தைகளையும் நாம் பேசுவோம். எல்லோரும் தயாரா இருக்கீங்களா? எல்லோரும் எப்படி அன்பே சாயில நம்ம ஒத்துமையா ஒரு இடத்துல போய் சேர்றோமோ அதே போல அதுலயும் நம்ம போகலாமா? கண்டிப்பா என்னோட வாட்ஸ்அப்ல என்னோட ஸ்டேட்டஸ்ல பாருங்க, நிச்சயமா அது இருக்கும். அதே போல அன்பேசா யூடியூப் ஃபேமிலின்னு சொல்லி ஒரு லிங்க் ஒன்று இருக்கும், அதுவும் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன், அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ரெகுலரா நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நாம் அதில் ஷேர் பண்ணுவோம். ஏன்னா இது என் குடும்பம் இல்லை, உங்க குடும்பம் இல்லை, இது நம்ம குடும்பம். திஸ் இஸ் அவர் ஃபேமிலி. இங்க தோத்தவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து இங்க உட்கார்ந்துருக்கோம். நானும் சரி, நீங்களும் சரி. நம்மளாம் தோத்து போனவர்கள், அவமானப்பட்டவர்கள். நம்மெல்லாம் வாழ்க்கையில ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ்னு சொன்னவங்க நிறைய பேர். அப்ப அவங்களுக்கு ப்ரூஃப் பண்றதுக்காக நாம இங்க இல்லை. ஒரு லக்ஸுரி வாழ்க்கைய வாழணுன்றதுக்காக சாயப்பா கிட்ட வரல. உன்னை அறிந்தால்னு ஒரு வார்த்தை இருக்கு தெரியுமா? நம்ம அறிந்து கொள்ள இந்த இடத்துல வரும். என்ன நான் அறிஞ்சுக்கிட்டா என் பலம் என் பலகீனம் என்ன அப்படின்றத என்னால ஈஸியா தெரிஞ்சுக்கலாமே. இதுல என்ன இருக்க போகுது? கடவுள் உனக்கு என்ன பலத்தை சேர்த்து வச்சிருக்கார், பலத்தை வச்சு நீ வாழ. உன் பலகீனம் உன்னுடைய கர்ம வினைகளால் வந்தது. அதை கடவுள் தெரிவிக்கும் பொழுது அதை மனதார எடுத்துக்கிட்டு அந்த பலகீனத்தை கலைக்க அழிக்க எந்த வழிமுறைகள் இருக்குதோ அந்த வழிமுறைகளை நீ ஃபாலோ பண்ணு. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. நம்ம நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், ஆனா எதையுமே செயல்படுத்த மறுக்கிறோம். ப்ராப்ளம் இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம், பட் தயவு செய்து கொஞ்சம் கவனத்தை வைங்க. வாழ்க்கையில இனியும் நாம சவால்களை நிறைய சந்திக்கணும். இப்படி சொல்றதால நீங்க பயப்படக்கூடாது.
சவால்களை சந்திக்கணும் அப்படின்னா எஸ், நான் சவால்களை சந்திப்பேன்னு சொல்லணும். சவால்களை சந்திக்க 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 நம்ம மதிப்பு உயருகிறது. ஒரு பிரச்சனைகளையும் தீர்த்து நீங்க தனிச்சு நிற்கும் போது உங்க வாழ்க்கையில நீங்க பட்ட கஷ்டங்கள் அத்தனையும் தீர்ந்து மதிக்காதவர் கூட உங்களை மதிப்பார்கள். எல்லா விஷயத்தையும் சொந்தமாக்கி கொள்ளுங்கள். ஒரு பிரார்த்தனை பண்ணிடலாமா? என் அன்பு சாயப்பாவிற்கு நன்றி. என்ன தேடணுமோ அதை நாங்க தேடுவதற்கு நீர் அருள் புரிய வேண்டும். எங்களுடைய கனவு வாழ்க்கையை நீர் எங்களுக்கு தர வேண்டும். வாழ்க்கையில் நாங்கள் பூஜ்ஜியமாகவே இருக்கிறோம். அதனால் எங்களுக்கு மதிப்பு இல்லை, மரியாதையும் இல்லை, சந்தோஷமும் இல்லை, வெற்றியும் இல்லை, நிம்மதியும் இல்லை. இதையெல்லாம் உமக்கு தெரியும் என்பதும் எங்களுக்கு தெரியும். எங்களை காப்பாற்ற வந்த குருவே, எங்கள் வாழ்க்கையில் வளத்தை சேர்க்க வந்த குருவே, உங்கள் கண்களை திறந்து பாருங்கள். உங்கள் குழந்தைகள் படும் கஷ்டத்தை தயவு செய்து மாற்றுங்கள். இன்றோ நாளையோ எங்கள் வாழ்க்கை நல்ல திருப்பங்கள் அமையும் என்று ஒரு நாளும் நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம். நீர் ஒரு பெரிய அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்வீர்களா என்று ஏக்கத்துடன் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோம். எங்களை தயவு செய்து வாழ வைக்க வேண்டும் சாயப்பா. எங்கள் உறவுகள் மூலமாக பெற்ற பகைகள் இப்பொழுது வரை எங்களால் ஜீரணிக்க முடியவே இல்லை. அவர்கள் எங்களை நன்றாக புரிந்து கொள்ள நீரே அவரிடம் பேச வேண்டும். என் கணவர் தப்பான பாதையில் பயணித்துக் கொண்டு எங்களை துன்புறுத்தி கொண்டு எங்கள் வாழ்க்கை அந்தரங்கத்தில் தொங்கிக் கொண்டிருப்பதை நீர் அறிவீர்கள். என் கணவரின் குணத்தை மாற்றி நல்ல மனிதனாக வாழ நீர் அவருக்கு ஆசீர்வாதம் செய்ய வேண்டும். நாங்கள் எத்தனையோ தவறுகள் செய்திருந்தாலும் அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனாலும் நீங்கள் எங்களுக்கு தயவு செய்ய வேண்டும். உங்கள் தயவினால் எங்கள் வாழ்க்கையை வாழ முடியுமே தவிர எங்கள் சுய புத்தியினால் நிச்சயமாக வாழ முடியாது என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு உங்களிடம் பிச்சை கேட்கிறோம். எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள். எங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுங்கள். நீர் சொல்லும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் நிச்சயமாக செய்வேன் என்று இந்த பிரார்த்தனையை முடிக்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. கவலைப்படாதீங்க. நல்ல அருமையான அற்புதமான வாழ்க்கை உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை நான் முடிக்கிற. ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம். ஓம் சாயிராம்.